1998ஆம் ஆண்டு வாஜ்பாய் தலைமையிலான பாஜக ஆட்சியை கவிழ்த்தது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா செய்த வரலாற்று பிழை என்று பேசியிருந்த நிலையில் தான் கூறிய கருத்து தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டு திருத்தி வெளியிடப்பட்டுள்ளதாக விளக்கம் அளித்திருக்கிறார். வளர்ச்சியா இருக்கிறது காரணம்னா அதுக்கு பாஜக 99 வாஜ்பாய் நாங்க தவறு செஞ்சுட்டு வந்தோம். 98 ஒரு வருஷம் 13 மாசம் இருந்துட்டு அன்னைக்கு ஒன்று கூட கேடாய முடியும்னு ஒன்று இடம் கூட்டாரு ஒரு சாமி. ஆமா சுப்பிரமணியன் கரெக்ட். அவர் ஒரு தவறான வழிகாட்டுறது சொல்லி ஒரு ஓட்டுல அன்னைக்கு கொண்டு வந்தது அம்மா தான், திருப்பி வெளுத்துனது நாங்க தான். அந்த பெரிய வரலாற்று பிழைய இன்னைக்கு நான் செஞ்சதோட விளைவு என்னன்னா 14 வருஷம் இந்த மத்திய அரசு திமுக ஆயிடுச்சு. இன்னைக்கு இவ்வளவு பொருளாதாரமும் இவ்வளவு வசதி வாய்ப்போட அந்த அதிகாரம் அவங்களுக்கு கிடைச்சதுன்னா, இந்த அதிகாரம் திமுகவுக்கு இன்னைக்கு இந்த இவ்வளவு அதிகாரத்தை கொடுத்ததை பாரதிய ஜனதா கட்சி அந்த நன்றியோட அவங்களுக்கு இன்னைக்கு என்னமோ தீண்டத்தகாத கட்சியா பார்க்க. அன்றைக்கு பாஜகவோட கூட்டணி சேர அனைத்து கட்சிகளும் தயங்கிய நேரத்தில் அம்மாள் துணிச்சலோடு இந்த முடிவை எடுத்து அந்த கூட்டணியை வெற்றி கூட்டணியை அமைத்து தமிழகத்தில் 30 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றதன் அடிப்படையிலே தான் முதன்முதலாக பாஜக ஆட்சியே இந்திய திருநாட்டிலே மலர்ந்தது. ஆனால் பல்வேறு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் காரணமாக தமிழ்நாட்டு நலன் சார்ந்த விஷயங்களில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்ட காரணமாக நாங்கள் வெளியேறினோம். அதை பயன்படுத்தி அன்றைக்கு 99 திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோடு கூட்டணி வைத்தது. கூட்டணி வைத்து அன்றைக்கு மீண்டும் பாஜக ஆட்சி மத்தியில் வந்த பிறகு மாண்புமிகு பிரதமர் வாஜ்பாய் ஆட்சியில் 5 ஆண்டுகள் நல்ல வளமான துறைகளை வாங்கி கொண்டு அவர்கள் வளம் பெற்றார்கள். நித்தம் வழிபடுகின்ற எங்கள் குலதெய்வமாக இருக்கின்ற எங்கள் குடும்ப தெய்வமாக இருக்கின்ற அம்மா அவர்களை நான் மாற்றி சொன்னதாக கருத்து புனையப்பட்டு சில ஊடகங்களை வந்தது. அது முற்றிலும் தவறானது என்பது தெரிவித்தது.